இன்று தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இப்பொழுது கடந்து போகிறோம். கடந்த 3 வாரங்களாக, இதுக்கு முன்பாக 2 வாரம், இன்றைக்கு 3வது வாரம், 3 வாரங்களாக ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்தும் யாரிடமும் சொல்லக்கூடாத 3 ரகசியங்கள் என்கிற ஒரு தலைப்பில் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு அது கடைசியாக அதனுடைய ஃபைனல் செக்ஷன். இன்றைக்கு அந்த செய்தியினுடைய ஒரு 3வது காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அறிவு இருக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு சம்பாதிக்கிற அறிவு இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு உங்களுக்கு நிறைய பேருக்கு குறைவாக இருக்கலாம், உங்களுக்கு இல்லைன்னா ஒரு பெரிய காரியத்தை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த அறிவு எந்த அறிவுமே உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒரே ஒரு அறிவு உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு அறிவு உங்களுக்கு வேண்டும். என்ன அறிவு வேணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எதை குறித்து அறிகிறீர்களோ இல்லையோ, ஒரு மனுஷனை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் இந்த உலகத்திலே சத்ரு கூட ஒரு மனுஷனை அழிக்கணும்னு பிசாசு நினைச்சா கூட அவன் டைரக்டா அழிக்காம சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாகத்தான் பிசாசு நிறைய பேருடைய வாழ்க்கையை திருடுகிறார். அப்போ அந்த மனுஷனை குறித்து சரியான அறிவு உங்களுக்குள்ள இல்லாட்டா இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்தில் தோற்று போன, வெட்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க எல்லாரும் யாரால் அப்படி ஆனார்கள், எதனால் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மனுஷனை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு நான் கற்றுக்கொண்டேன். வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கிற மனுஷனை குறிச்ச அறிவு ஒரு வாலிப தம்பிக்கு இல்லைன்னா, ஒரு வாலிப தங்கச்சிக்கு இல்லைன்னா, உண்மையா மகா அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் நடத்திடுவாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை நீ விழுந்துருவ. ஸோ மிக தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, மனுஷனை குறிச்ச அறிகிற அறிவு உங்களுக்கு மிக தேவை. ஆனா இந்த மனுஷனை குறிச்ச அறிவை நிறைய பேர் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கினதுக்கு பிறகு, ஏதோ ஒரு அவமானம் வந்ததுக்கு பிறகு, ஏதோ ஒரு ஏமாற்றம் வந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் நிறைய பேர் மனுஷனை குறிச்சு அறிவாங்க. ஐயோ மனுஷங்க கொடுமையானவங்க, மனுஷங்க அப்படி, மனுஷங்க இப்படி அப்படின்னு அறிவாங்க. ஆனா சிலர் எத்தனை தான் அடிபட்டாலும், எத்தனை தான் பிரச்சனை மனுஷன் மூலம் வந்தாலும் அந்த மனுஷனை குறிச்ச அறிவு நிறைய பேருக்கு வரவே வராது. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா அந்த கஷ்டங்களை அனுபவிச்சதற்கு பிறகு, அந்த நஷ்டத்தை அனுபவிச்சதற்கு பிறகு, அந்த ஏமாற்றங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு மனுஷன் அறிகிற அறிவுக்கும் அதற்கு முன்பாக அவர் அறிகிற அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகு நீங்கள் அறிகிற அறிவு அல்ல. அப்போ எப்படி அது முடியும் பாஸ்டர்? எல்லாம் அனுபவம் பட்டு தான் நம்ம வர முடியும் அப்படின்னு இல்லை. அநேகம் பேர் அந்த அனுபவம் படாமல், அந்த ஏமாற்றப்படாமல், அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷங்களை குறிச்ச அறிவு அவர்களுக்கு வந்திருக்குது. எப்படி அவங்களுக்கு இந்த அறிவு வந்துச்சு அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த அறிவு அவர்கள் படித்ததுனாலேயோ அவர்கள் ஞானமா இருக்கிறதுனாலேயோ அல்ல. யார் ஒரு மனிதன், யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை குறித்து அதிகமாய் அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே இருக்கிறதோ, ஆண்டவரை குறித்து அறிவு இருக்கிறவர்கள் நான் நம்புறேன் வெகு சீக்கிரத்தில் நீங்க மனுஷனை குறித்து நீங்க அறிஞ்சிருவீங்க. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை, மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு முக்கியம். அந்த மனிதனை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஏமாந்ததற்கு பிறகு அறியாதிருங்கள். அதற்கு முன்பாகவே இந்த மனுஷன் இப்படித்தான் பேசுவான் அப்படின்னு அறியணும்னா நீங்க தேவனை குறித்து நிறைய அறிகிறதற்கு பிரயாசம் எடுங்கள். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, தாழ்மையாக உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். நான் படிப்பில் ரொம்ப குறைவாய் இருந்தவன் தான். என்னுடைய குடும்ப பின்னணி எல்லாம் கொஞ்சம் குறைவானது தான். பெரிய ஞானவான்களோ அறிவாளிகளோ
அறிவாளிகளோ இல்லை என்றால் சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்ந்தவர்களோ என்னுடைய பின்னணியிலே இல்லாத போதிலும் ஆண்டவரிடத்தில் சில நேரத்திலே இந்த சின்ன வயதிலேயே இவ்வளோ பெரிய அந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை நம்பினார், ஆண்டவருடைய கிருபை எல்லாம் இருந்தாலும் இதை குறித்த மக்களை குறித்த மனிதர்களை குறித்த ஒரு அறிவு எனக்குள்ள எப்படி வந்துருச்சு ஏசப்பா? என் அம்மா அப்பாவுக்கு இல்லையா அந்த அறிவு? என் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அறிவு இல்லையே, எனக்கு மட்டும் அந்த அறிவை கொஞ்சம் நீங்க கொடுக்கறதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையிலே நான் எல்லா பயபக்தியோடும் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுவேன், நான் தேவனை குறித்து அதிகமாய் அறிய ஆண்டவர் உங்களை குறித்து அறியணும் ஆண்டவரே, உங்களை பற்றி தெரியணும் ஆண்டவரே, ஆண்டவரை குறித்து அறிய மனுஷனை குறித்து அறிகிற அறிவு எனக்குள்ளே தானாய் கொஞ்சம் வந்தது என்று நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஜபத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் மனிதனை குறித்து அறிய வேண்டிய அவசியம் உண்டு. வாலிப தம்பி, உன் கூட இருக்கிற நபரை குறித்து அறிகிற அவசியம் உண்டு. அந்த நபரை நீங்க எப்படி அறிய முடியும் என்றால், நீ ஆண்டவரை ரொம்ப அறிஞ்சுக்கோ, ஆண்டவரை நிறைய தெரியணும்னு ஆசைப்பட்டுக்கோ. ஆண்டவரை நெருங்க ஆண்டவரை குறித்த அறிவு வர மனுஷனை ஈஸியா அறிஞ்சிடலாம், ரொம்ப அழகா நீ கத்துக்கலாம். உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஏமாந்து தான் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வந்து இப்படித்தான் என்ன மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆண்டவரை அறியும் போது அந்த அறிவு மனுஷனை குறித்து அறிய பண்ணும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த 2 வாரங்களாக ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்தும் யாரிடமும் சொல்லக்கூடாத 2 காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். நம்பர் 1, முதலாவது வாரம் நம்மோடு கூட ஆவியானவர் பேசினார். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நான் ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவருடைய துணையோடு நான் உங்களோடத்தில் பேசின வார்த்தை, முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்திலும் சொல்லக்கூடாத முதல் காரியம் என்ன என்றால், முதல் வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து யாரிடத்திலும் சொல்லக்கூடாத முதல் ரகசியம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடந்த ஃபாஸ்ட், முன்பாக நடந்த பாவங்கள், முன்பாக நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிறத 1வது பார்ட்டில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒருவேளை நீங்கள் அதை கேட்காதவர்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த 1வது பார்ட்டை நீங்க கேளுங்க. அதில் ரொம்ப விளக்கமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை பாஸ்ட பேசக்கூடாது. இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த விழுகையை நீங்கள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை குறித்து, அதான் ஆண்டவரே மூடி போட்ட பாவத்தை, ஆண்டவரே முதுகுக்கு பின்பாக போடப்பட்டதை நீங்க திரும்ப எடுத்து நோண்டி யாரோ ஒருத்தருக்கு உண்மையை நான் எல்லாத்தையும் சொல்லணும், நான் எதையுமே மறைக்க கூடாது அப்படின்றதற்காக நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். நம்பர் 2, இரண்டாவது வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்திலும் சொல்லக்கூடாத 2வது மறைக்க வேண்டிய பொருள் ரகசியம் என்னவென்றால், உங்களுடைய உயர்வுகளை இல்லை என்றால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் எல்லாரிடத்திலையும் தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறதுனாலே சில நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இழக்க நேரிடும். உங்களுக்கு அந்த வருமானம் வரும்போது, அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது உங்களோடு நிறைய நண்பர்கள் வருவார்கள், சொந்தக்காரர்கள் வருவார்கள். சொந்தக்காரர்கள் நண்பர்கள் வந்து சில நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை இங்கே இழக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. அந்த பணத்தை முடிக்கிற வரைக்கும், அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிற வரைக்கும் உங்களை வழி நடத்துவார்கள். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்தது உண்மை. ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுல நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்று போன வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அந்த செய்தியையும் கேட்காதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்பர் 3, மூன்றாவதாக இன்றைக்கு விசேஷமாக அந்த ஃபைனல் பார்ட், கடைசியாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்திலும் சொல்லக்கூடாத 3வது ரகசியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கும் போது, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், அம்மாவுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து,
ராஜாகிய நீ நாளுக்கு நாள் எது எனக்கு சொல்லியா என்றார். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல நம்ம என்ன வாசிச்சோம் அப்படின்னா, தாவீதுனுடைய குமாரன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவன் ராஜகுமாரன். ராஜ வம்சத்திலே பிறந்து அதிகாரங்களோடு ஆசீர்வாதங்களோடு இருக்கிற தாவீதுனுடைய வம்சத்திலே வந்த ஒரு ராஜகுமாரன். ஆனா இவன் அடிக்கடி இவன் கவலைப்பட்டு வேதம் சொல்லுது அவன் நாளுக்கு நாள் அப்படியே மெலிஞ்சு போயிட்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட், அவனுடைய சிநேகிதனாய ஒருத்தன் கேட்கிறான், எப்பா நீ என்னாச்சு, நீ ராஜகுமாரனாச்சே, உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கிடைக்குமே, உனக்கு இல்லாதது எதுவுமே இல்லையே, ஆனா நீ எதற்காக இப்படி மெலிஞ்சு போற, நாளுக்கு நாள் உன்னுடைய உடம்பு மெலிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவனிடத்துல கேட்கிறார். இதை வாலிப தம்பிங்கள் தங்கச்சிங்களோட கவனமா கவனிக்கணும். அப்போ இந்த அம்னோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் மொத்தத்தையுமே அவனிடத்துல சொல்லுவான். நான் ஏன் மெலிஞ்சு போறேன் அப்படின்னா, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வீக்னஸ், எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பாவம் ஒன்று இருக்கிறது. இந்த பாவத்தின் நிமித்தம் தான் என் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் மோகம் கொண்டிருக்கிறேன், அவன் மேல இச்சை எனக்கு இருக்குது, அதை நினைச்சு தான் நான் நாளுக்கு நாள் மெலிந்து போகிறேன் அப்படின்னு அந்த தந்திரவாதியாகிய ஒரு நண்பனிடத்துல சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த அம்னோனுடைய முடிவு மோசமான ஒரு முடிவாய் போகும். அவன் அடித்து கொல்லப்படுகிற நபராய் மாற்றப்படுவான். அவனுடைய திருமணம் நடக்கல, அவனுடைய எதிர்காலத்தில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் தன்னுடைய இளம் வயதிலே தன்னை பாதுகாக்க வேண்டிய ஆட்களாலே அவன் அடித்து கொல்லப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏன் இப்படி தள்ளப்பட்டான் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே காக்க வேண்டிய ஒரே ஒரு ரகசியத்தை, இல்லை என்றால் அதை சொல்ல வேண்டிய நபரிடத்திலே அவன் சொல்லாமல் சொல்லக்கூடாத ஒரு நபரிடத்துல எதை சொல்லிட்டான் அப்படின்னா தன்னுடைய வீக்னஸ் பாயிண்ட அவன் சொல்லிட்டான். தன்னுடைய வீக்கு இதுதான்ப்பா என்னுடைய குறைவு, இதுலதான்ப்பா நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், என்னுடைய பலவீனம் இதுதான்ப்பா. தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவனுடைய நண்பனுக்கு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது அவனுடைய எதிர்கால வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய பலவீனங்களை குறித்து நீங்கள் மற்றவரிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் பலன் சில நேரத்தில் அவர்களுக்கு தெரிந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் உங்க பலவீனம் நிறைய நேரத்தில் யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்கள் பலவீனம் உங்களுடைய வீக்னஸை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ண முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீக்னஸை அவர்கள் தெரிந்து வைக்கிறதுனால அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பு வாங்கி தரவோ இல்லைண்டா அந்த வீக்னஸ்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரவோ உங்களை தப்புவிக்கவோ முடியாது என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் மிகப்பெரிய தவறை செய்யறாங்க. என்ன தவறை செய்யறாங்கன்னா, யார்கிட்டையாவது ஒருத்தரிடத்துல தன்னுடைய பலவீனத்தை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, தன்னுடைய வீக்னஸ் பாயிண்ட் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி விழுந்து போறேன், நான் இதுல மிஸ்டேக் பண்றேன், எனக்கு இப்படி டெய்லி இப்படி ஒரு போராட்டமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் என்கிறது இந்த உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். பரிசுத்தவான்கள் என்கிறது இந்த உலகத்துல நான் முற்றிலும் தேறினவனானேன், நான் எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன், எனக்கு நீ எந்த விதமான பாவமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்துல யாரும். ஆனால் எல்லாருமே என்ன செய்கிறோம் என்றால், ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக நாம் வழி நடத்தப்படுகிறோம். அதுவும் பெரிய பரிசுத்தவான்கள், ஆண்டவரோட ரொம்ப நடக்கிறவங்க, ஜெபம் பண்ணி அதான் ஆண்டவர் சொல்றாருல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தத்திற்காக வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ரட்சிப்பு என்கிறது ஒரு நாள்ல முடிகிறது அல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறது தான் ரட்சிப்பு. அப்போ தவறுகள் வருமா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மீறுதல்கள் வருமா, விழுகைகள் வருமா அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட சொல்லுகிறான், நான் பலமுள்ளவனாய் இருக்கும் போதே சில நேரத்தில் நான் பலவீனனாய் இருக்கிறேன், நான் செய்ய விரும்பாததையே செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சோ விழுகைகள் தவறுகள் சில நேரத்தில் வருமானு கேட்டா நிச்சயமாக எப்போ ஒரு டைம்
அது சில நேரங்களிலே வரலாம், ஆனா அது கண்டினியூ ஆயிடக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த தவறுகள் வரும்போது நீங்கள் உங்களுடைய வீக்னஸை இல்லையென்றால் உங்களுடைய பலவீனத்தை சொல்ல வேண்டிய ஒரு இடம் எங்க தெரியுமா? தேவ சமூகத்துல தான் சொல்லணும், ஆண்டவரிடத்துல தான். உங்க வீக்னஸை நீங்க சொல்லும் போது திருப்பி யாரிடத்திலும் சொல்லாத ஒருவர் கர்த்தர் மட்டும்தாங்க. ஆண்டவர் மட்டும்தான் உங்க வீக்னஸை நீங்க போய், ஆண்டவரே நான் இப்படி விழுந்துட்டேன், ஆண்டவரே நான் இப்படி பாவம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே இதை என்னால் ஜெயிக்க முடியல, ஆண்டவரே இந்த மாதிரி அடிக்கடி வார்த்தையில தவறுறேன், ஆண்டவரே இந்த மாதிரி நான் ரொம்ப வாய் பேசுறேன், ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் போய் சொல்லும் போது ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். அவரால் உங்களுடைய வீக்னஸை சரி பண்ண முடியும். நீங்கள் குறையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போவீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை நிறைவோடு அனுப்புவார். ஆனா நீங்க அந்த ஆண்டவரை விட்டுட்டு உங்க வீக்னஸை என்னைக்கு மனுஷனிடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஒன்று நினச்சிக்குங்க, உங்கள் வீக்னஸை நீங்கள் நம்பிக்கைக்குரிய நபர்களாய் தான் சொல்லுவீர்கள். ஐயோ இவர் எனக்கு ரொம்ப இது பண்ணவர், அவர் கண்டிப்பாக குத்தி காமிக்கவே மாட்டார், அவர் கண்டிப்பாக சொல்லவே மாட்டார், யாரிடத்துலையும் சொல்லாமல் அவர் மறைச்சிருவார். இல்லவே இல்லைங்க, கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் அந்த வீக்னஸ் அவங்க வெளியே சொல்லுவார்கள், அவன் இப்படிதான், அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கிறான். நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க, நீங்கள் அது செய்தது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கும், திரும்ப நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க, அது உங்க நினைச்சுக்குள்ள வந்திருக்காது. ஆனா அவங்க திரும்ப அந்த வீக்னஸை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்தும் யாரிடத்துலையும் எதை சொல்லிடக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய வீக்னஸை குறித்து நீங்கள் ஃபோன் போட்டு யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. சிலர் பொதுவாக சில ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் யாராவது ஒருத்தர் எங்கிட்ட ஃபோன் பண்ணும்போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் பாஸ்டர், நான் எனக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சில நேரத்தில் ஆலோசனை உங்களுக்காக நாங்கள் கொடுப்போம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களிடத்திலே வருகிறதுனால சில நேரத்தில் ஒரு ஆலோசனை கிடைக்கும், இல்லையென்றால் ஒரு ஜெப உதவி உங்களுக்கு கிடைக்குமே தவிர அந்த வீக்னஸ்ல இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நீங்க தீர்க்கதரிசியை நாடியோ, இல்ல அந்த பாஸ்டர் ரொம்ப தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அந்த பாஸ்டர் கை வச்சாலே அற்புதம் நடக்கும், அவங்க கை நீட்டினாலே அப்படி நடக்கும், இல்ல நான் சொல்லுகிறேன், கை தொடும்போது அற்புதம் நடக்கலாம், உங்களுக்கு வியாதிகள் சரியாகலாம், எல்லா சூழ்நிலையும். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீக்னஸை நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு அதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தினுடைய முடிவு வரையும் நீங்க எங்களுக்கு சாட்சியா இருப்பீங்க. ஸோ ஒரு மனிதனை அந்த வீக்னஸ்ல இருந்து, பலவீனத்திலிருந்து தூக்கி நிறுத்துகிறது ஆண்டவர் தான். அதனால யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம். எங்க போங்கன்னா நேர கர்த்தரிடத்துல ஓடி போங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு மிக முக்கியமான சில காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க இந்த செய்தியை ரொம்ப கவனமா கேட்கணும். ஆண்டவருடைய பிள்ளையே, இதை உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் அநேகருக்கு நீங்க கண்டிப்பா இந்த செய்தியை சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீக்னஸை இல்லைன்னா தன்னுடைய பலவீனத்தை இன்னொருத்தரிடத்துல சொல்லுகிறதுனால உங்களுக்கு நடக்கிற சில காரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த அந்த 2 சாமுவேலிலே 13ஆம் அதிகாரத்தில் 5வது வாசிக்க போறோம். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ படுக்கையின் மேல் படுத்துக்கொள், உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அம்னோன் வியாதிக்காரனை போல் படுத்துக்கொண்டு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது முழுமையாய் நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த இடத்துல இந்த அம்னோன் என்கிற இந்த ராஜாவுனுடைய இந்த புத்திரன் இப்போ அவனுடைய நண்பனிடத்துல சொல்றான்,
சிமியா யோனதாப் என்கிற அவனுடைய சிநேகிதனிடத்துல சொல்றான், நான் இந்த மாதிரி இதுல வீக்குப்பா, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பலவீனத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய சிநேகிதன் அவனை சரியான வழியிலே அல்ல தவறான வழியிலே நடத்துறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க உங்களுடைய வீக்னஸை இன்னொருத்தரிடத்துல சொல்லும் போது உங்களுக்கு ஏற்படுகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த நபரிடத்திலே உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை சொல்றீங்களோ, உங்களுடைய அந்த தோல்விகளை சொல்றீங்களோ, அந்த பலவீனத்தை சொல்றீங்களோ, அவங்க உங்களை சில நேரத்தில் எப்படி நடத்துவாங்க தெரியுமா? தவறான பாதையிலே நடத்துவார். இதற்கு நான் இது சொல்றதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு விசை ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாலிப பையன் அதிகமாக இந்த செல்போனில் இந்த கேமுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட கேம் அவன் பார்த்துட்டே இருப்பான். பல மணி நேரங்கள் இதை பார்த்து இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் என்னென்னமோ சொல்லி பார்த்ததற்கு பிறகும் அவன் அதிலிருந்து அவன் மாறவே இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய பையனை கூட்டிட்டு போய் ஒரு முக்கியமான ஒரு நபரிடத்துல பேசினார்கள். இந்த பையன் இந்த மாதிரி இந்த கேமுக்கு இப்படி அடிமையா இருக்கிறான், இவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வரவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஐயோ அப்படியா, அவன் இந்த மாதிரி இது பண்றானா, இப்படி கேமுக்கு அடிமையாக இருக்கிறானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஏதோ ஒரு பிள்ளைங்கள்ட்ட இந்த கேமின் மேலே இருக்கிற இந்த மோகம் இவனுக்கு பிள்ளைங்க எல்லாம் பேசி இந்த பிள்ளைகளோட சேட் பண்ணுறது, பிள்ளைகளோட இந்த பேசிக்கொள்றது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டான்னா இதை முழுக்க மறந்துடுவான். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சொந்தத்தில் ஏதாவது நல்ல பிள்ளைங்க இருக்காங்களா, இல்ல உங்க வீட்டை சுற்றி ஏதாவது நல்ல கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவர்களோட கொஞ்சம் பேசுறதற்காக இவங்களை அனுப்பி விடுங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, சுத்தி இருக்கிற வீட்டில் பக்கத்துல ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளோட சொல்லி இவன்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லி அப்படியே விளையாடுறதுக்காக அனுப்புறது, பேசுறதற்காக அனுப்புறது, இப்படியே இவனை இந்த செல்போனில் இந்த கேம் மோகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அவன் அடிமையாய் மாற்றப்பட்டு அவனுடைய படிப்பு கெட்டு போய், அவனுடைய வாழ்க்கை கெட்டு போய், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போய், குடும்பமே ரொம்ப அவமானத்திற்குள்ளே அந்த தெருவே அவர்கள் வெட்கப்படுற அளவுக்கு போயிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க பலவீனத்தை, உங்க வீக்னஸை இன்னொருத்தரிடத்துல சொல்றதுனால சில நேரத்துல நிறைய பேர் உங்களை தவறாய் நடத்துறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல ஆண்டவரோட நடக்கிறவங்க, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் இவங்க நடத்துறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்ததற்கு பிறகு சில நேரங்களிலே சில ஆலோசனைகளை கேட்கலாமே தவிர, நீங்கள் உங்களுடைய வீக்னஸை எல்லாரிடத்துலையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தவறான நேரத்தில் விதமாய் உங்களை நடத்துறதற்கு நிறைய வாய்ப்பு, கொஞ்சம் அல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை செஞ்சு பாருங்க எப்படி ஆகும், இதை பண்ணி பாருங்க எப்படி ஆகும். ஒரு குடும்பம் இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பல குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன், பல குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேரு தவறாய் நடத்தப்படுகிறார்கள், எத்தனை வாலிபர்கள் தவறாய் நடத்தப்படுறாங்க. இந்த மாதிரி உனக்கு பிரச்சனையாப்பா, நீ ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா, உனக்கு இப்படி ஒரு வீக்னஸா, இங்க வா உனக்கு நான் தண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு நிறைய பேரை தண்ணி அடிக்க வச்சு அந்த பிரச்சனைல அந்த நபர் வெளியே வந்துட்டாரு. ஆனா தண்ணி அடிக்க பிரச்சனைல இருந்து வெளியே நிறைய பேருக்கு சிகரெட் அடிக்க கத்து கொடுத்து இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறவனா மாறிட்டான். ஆனா நிறைய அந்த பிரச்சனைல இருந்து விடுதலை ஆயிட்டான், இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறவனா மாறிட்டான். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மகன், உன் பலவீனத்தை, உன்னுடைய வீக்னஸை நான் சொல்றேன், உன் நண்பனிடத்துல கூட சொல்லாது, எஸ்பெஷலி உன் ஃப்ரெண்ட்ட சொல்லாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்கள் நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது உண்மைதான். நண்பன் எனக்கு அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் அப்படின்னு இல்ல, ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஒரு காலகட்டத்துக்கு உன்னை விட்டு போயிடுவாங்க. நீ தனிமையா நிற்க வேண்டியது இருக்கும். நீ இந்த உலகத்தோட போராட வேண்டியவன், நீ இந்த உலகத்துல நின்று வாழ வேண்டியவன், இந்த உலகத்துல நீ சம்பாதித்து ஆக வேண்டும் என்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் போது அவங்க யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா பேதையா இருக்கிற நீ ஒருவேளை ஒன்றும் இல்லாம நின்றுவ. ஸோ ஜாக்கிரதை. என்னன்னா, உன் வீக்னஸை மனுஷனிடத்துல இல்லப்பா, கர்த்தரிடத்துல, ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன அர்த்தம், எப்படி நான் வெளியே வரணும்னு கர்த்தரிடத்துல கேளு. ஆண்டவர் உனக்கு வாசல்களை திறந்து தரதற்கு வல்லவராக இருக்கிறார்.
ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன்னுடைய வீக்னஸை இன்னொருத்தரிடத்துல சொல்றதுனால ஏற்படுகிற முதல் பாதிப்பு என்ன அப்படின்னா, அவங்க சில நேரங்களிலே உங்களை அந்த வீக்னஸை வைத்து உங்களை தவறாய் நடத்துவார்கள். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ராஜாவின் இருதயம் அப்சலோம் இன்னும் தாங்கலாய் இருக்கிறதை சிரியாவின் குமாரன் யோவாப் கண்டு. நன்றாய் கவனிங்கள். இனி அதே 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ராஜா யோவாவை பார்த்து, இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றார். நன்றாய் கவனிங்கள். இந்த வார்த்தையை நீங்கள், இந்த பகுதியையும் நீங்க வீட்டில் வாசிங்க. இந்த பகுதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்சலோம் என்கிறவன் அம்னோன் என்கிற அந்த தன்னுடைய சகோதரனை தன்னுடைய சகோதரி ஆகிய தாமாரை அவன் கற்பழித்தது நிமித்தம் இந்த அப்சலோம் வந்து ஆள் வச்சு இந்த அம்னோனை முடிச்சிடுவான். இப்போ அம்னோனை கொன்ற செய்தி வந்து ராஜாவுக்கு கிடைச்ச உடனே ராஜாவுக்கு பயங்கரமா இருக்குது. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, நீ எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கோபமா இருந்ததுனால அப்சலோம் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை வந்து அவன் மறைஞ்சிருக்கிறான். ராஜாவுடைய முகத்தை அவன் பார்க்கல, அந்நிய இடத்துல இருக்கிறான். ஆனா இந்த யோவாப் என்ன திட்டம் போடுறாரு அப்படின்னா, அப்சலோமை நம்ம வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாய் அவன் தவறு செய்து இப்ப வெளியே இருக்கிறான். இப்போ ராஜாவினுடைய இருதயத்துல அப்சலோமை குறிச்சு ரொம்ப அழகா பேசி, உங்க பையன் இல்ல, அவனை மன்னிச்சிருங்க, அவனை ஏன் இப்படி விட்டுருக்கிறீங்க, அவன் நல்ல பையனாச்சேன்னு சொல்லி ராஜாவினிடத்துல அப்சலோமுக்காக பேசி இப்ப வெளியே இருக்கிற அந்த அப்சலோமை வந்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டார். யோவாப் கூட்டிட்டு வந்தார். நல்லா கவனிங்க. தன்னுடைய சகோதரனை கொன்ற அப்சலோமை இப்பொழுது ராஜா கோபமா இருந்த அந்த ராஜாவினுடைய கோபத்தை தணித்தவன் இந்த யோவாப்பு. தனித்து அப்சலோமை உள்ள கொண்டு வந்துட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் வந்து அப்சலோமை உள்ள கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. சாதாரணமா கொண்டு வரல, ஒரு பிளான் பண்ணி இவனை அடுத்து ராஜாவா பண்ணிட்டோம்னா நம்ம அதே மந்திரியா இருந்து நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் அவன் கேட்பான் அப்படின்ற அளவு கொண்டு வந்தார தெரியல. ஆனா அப்சலோம் வந்த உடனே என்ன பண்றான்னா, அப்சலோம் வந்து கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்சலோம் வந்து யோவாப்பை அழைத்து அனுப்புறாரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, வாங்க அப்படின்னு. ஆனா இந்த யோவாப் வந்து, நீ கூப்பிட்டு நான் வரணுமா, நீ கூப்பிட்டெல்லாம் நான் வர முடியாது, நீ யார் என்ன கூப்பிடுறதற்கு, இவன் ராஜகுமாரன், இவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த யோவாப் என்ன பண்ணுவார்னா, அவனை உள்ள கொண்டு வந்தது அவர் தான். ஆனா அவன் கூப்பிடும் போது இவர் வந்து அதை தட்டிடுவார். நீங்க வந்து அதை எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா, 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, 29வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்சலோம் யோவாபை இடத்தில் அனுப்பும்படி அழைத்து அனுப்பினான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2ஆம் விசை அவன் அழைத்து அனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாவின் நிலம் இருக்கிறது, அதனாலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை கொளுத்தி போட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அவன் கூப்பிட்டுட்டு யோவாப் இப்ப வரல, வராத உடனே அப்சலோமுக்கு ரொம்ப கோபம் வருது. நான் ஒரு ராஜகுமாரன், நான் தான் அடுத்து பதவியில் இருக்க போறேன், நான் கூப்பிட்டேன், நீ வரலையா, இப்ப என்ன பண்ண போறான் பாரு. யோவாபுனுடைய நிலத்தை வந்து அவன் என்ன தீக்கொளுத்தி போட சொல்லுவான். அதே மாதிரி வேலைக்காரங்க செஞ்சிருவாங்க. திரும்பி அப்சலோம் வந்து சண்டைக்காக அந்த யோவாப் வந்து திருப்பி அப்சலோம் இடத்துல வருவான். இதுல நல்லா கவனிங்க, யோவாப் அப்சலோம் கூப்பிடுகிறதற்கு கண்டிப்பாக போக வேண்டும். ஏன்னா அவன் ராஜாவனுடைய குமாரன். யோவாப் ஏன் போகல அப்படின்னா, உன்னை கொண்டு வந்ததே நான், நீ ஒரு கொலைகாரப்பாவி, நீ ஏற்கனவே கொலை செஞ்ச, உன் சகோதரனை நீ கொலை பண்ண, நீ கொலை பண்ணிட்டு ராஜாவே உன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு வெளியில வைக்கும்போது நான் ராஜாவினிடத்துல பேசி உன்னை உள்ள கொண்டு வந்த. நீ ஒரு வீக்கான ஆள், நீ ஒரு வீக் பர்சன், நீ வந்து ஒரு கொலையாளி, அது ஒரு சகோதரனே கொலை செய்த ஆள். நான் நம்புறேன் அந்த வீக்னஸை வச்சுட்டு இந்த யோவாப் வந்து அவனை எப்படியாவது மிரட்டலாம் அப்படின்னு பார்த்தான், எப்படியாவது மிரட்டலான்னு பார்த்தான். ஆனா வந்து அது நடக்கல. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதற்கு பிறகு அப்சலோம் இப்பொழுது என்னவாகிறான்னா, ராஜாவாயிட்டான். ராஜாவாகி அவனுக்கு கீழே கொஞ்சம் சேனை தலைவர்கள் எல்லாரும் வந்து அப்படியே நடந்துட்டு இருக்குது. ஆனா
இப்போ தாவீதிற்கு விரோதமாய் அப்சலோம் ராஜாவாகி அவன் அவன் வந்து அரியணையில் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். இப்போ யோவாப் வந்து தாவீது ராஜாவோட இருக்கிறாரு. அப்சலோமு கூட இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் தாவீதிற்கு விரோதமாய் யுத்தத்திற்காக வரும்போது ராஜா சொல்லுவார், தன்னுடைய பிள்ளையாண்டான், என் மகனை மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடத்திருங்கப்பா. அப்படின்னா என்னன்னா, யுத்தம் வரும்போது அவனை கொன்றாதீங்க, அவன் என் பையன் அப்சலோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த அம்னோன் தன்னுடைய வாகனத்தின் மேலே அவன் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு முடி நிறைய இருக்கிறதுனால அந்த முடி வந்து கர்வாலி மரத்தில் அப்படியே சுற்றிடும். அவன் அப்படி அந்த முடி சுற்றி அவனுடைய வாகனம் முன்னாடி போயிடும். அவன் வந்து தொங்கிட்டு இருப்பான். தொங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போய் யோவாவிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு, சொன்ன உடனே ஏடா அவனை வெட்டி போடலை அப்படின்னு சொல்லி இந்த யோவாப் வந்து அப்சலோமை அந்த இடத்துல கொன்றுவார். அதற்கு பிறகு ஆட்கள் எல்லாம் வந்து அவனை அடித்து கொன்றுவாங்கன்ற அந்த சாப்டரை வந்து நீங்கள் வந்து 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். நீங்கள் 2 சாமுவேலில் 18ஆம் அதிகாரத்தில் 14வது 15வது வசனத்தை வாசிங்கன்னா, 18ஆம் அதிகாரம் 14 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு அவனை தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாவின் ஆயுததாரியர்களாகிய 10 சேவகர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வீக்னஸ் பாயிண்ட் வந்து இந்த யோவாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்திற்காக அதை வச்சே மிரட்டலாம் அப்படின்னு நினைச்சு அவன் முயற்சி எடுத்தான். அந்த மிரட்டலுக்கு அவன் உடன்படலாம் அப்படின் போது கடைசியில் சமயம் பார்த்து தாவீது செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தாவீதுனுடைய மகன் அப்சலோமை இந்த யோவாப் வந்து கொன்று விட்டான். ஸோ நம்பர் 2, உங்க வீக்னஸ் பாயிண்ட் வந்து யாரோ ஒரு நபருக்கு தெரியுமானால் சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த வீக்னஸ் பாயிண்ட தெரிஞ்சு வச்சுட்டு நான் நம்புறேன் உங்களை வந்து அவங்க மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க மிரட்டி நீங்கள் அந்த வசனத்தை கூட வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், ராஜாவின் இருதயம் அப்சலோமின் இன்னும் தாங்களாயிருக்கிறதை சிரியாவின் குமாரன் யோவாப் கண்டு அவனுக்கு அந்த ஒன்னே ஒன்று மட்டும்தான் பிடிச்சிட்டான். அந்த வீக்னஸ் பாயிண்டை பிடிச்சிட்டு இந்த அப்சலோமை நம்ம தான் ராஜாவாக்க போறோம். அதற்கு பிறகு ராஜ சன்னிதானத்தில் நம்ம சொல்றதா நடக்க போகுது. அவனை மிரட்டலாம் அப்படின்னு பார்த்து இன்றைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. உங்க பலவீனத்தை எல்லாம் கேட்டுக்குவாங்க, உங்க வீக்னஸ் எல்லாம் கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களை அதை வச்சுட்டே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சுட்டே மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வீக்னஸை உங்க பலவீனத்தை நீங்க யாரிடத்துலையும் ஷேர் பண்ணவே வேண்டாம். அதான் நமக்கு எல்லாம் கதை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி திருச்சபையில் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும். இப்போது ஒரு நாள் அவங்க அப்பா நிறைய வாத்து வச்சுருந்தாராம். ஒரு நாள் இவன் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த கல்லை தூக்கி போடும்போது ஒரு நாள் ஒரு கல் போய் அந்த வாத்தினுடைய மேலே பட்டு அந்த வாத்து வந்து செத்து போயிடும். உடனே தங்கச்சி வந்து ஏய் வாத்தை கொன்னுட்டியா அப்படின்னு கத்தும்போது ஏய் அமைதியார்னு சொல்லி அந்த வாத்தை எடுத்து 2 பேரும் சேர்ந்து யாருக்குமே தெரியாமல் மண்ணு போட்டு புதைச்சிருவாங்க. அவங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. அப்பா வந்து இந்த இந்த பையன் வந்து நீ அப்பாட்ட சொல்லிடாத, அம்மாட்ட சொல்லிடாத, நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாப்பா வந்து தங்கச்சி வந்து இவ செய்ய வேண்டிய மொத்த வேலையும் அவருடைய தலையில் கட்டிச்சான். அப்படின்னா இவ கூட்ட வேண்டிய இடத்துல ஏய் போய் கூட்டு, ஏய் பாத்திரம் வழக்கு, ஏன் வந்து துணியை துவைச்சி போடு, துணியை காய போடு. ஒருவேளை இவன் வந்து கூட்ட சொல்லும்போது நான் கூட்ட மாட்டேன்னு சொன்னா அடுத்த நிமிஷத்தில் அவ சொல்லுவாங்க ஏய் வாத்து அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் கூட்டுறேன் இப்படியே மிரட்டிகிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த பையன் வந்து இந்த மிரட்டுதல் இத்தனை வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத பார்த்து ஒரு நாள் தன் தகப்பனார் இடத்துல போய், அப்பா இந்த மாதிரி நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி ஒரு வாத்து மேலே போட்டேன், அந்த வாத்து செத்து போயிடுச்சு, அதை தூக்கி புதைச்சிட்டோம்,
தங்கச்சி இதை வச்சு தான் மிரட்டிகிட்டே இருக்கிறா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராமா, டே இத்தனை வார்த்தை இருக்கும்போது ஒரு வார்த்தை சொத்து போச்சுன்னு விட்டுரு, அதை பற்றி என்ன பிரச்சனை, அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானடா, இதை போய் இதுக்கு எத்தனை மறைச்சேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாராமா. ஆனால் இந்த தங்கச்சி இது தெரியாதாம்மா. அப்புறம் ஒரு நாள் பாத்திரம் எல்லாம் கொண்டு போட்டுட்டு, ஏய் பாத்திரம் விளக்க போ அப்படின்னு. உடனே இவன் சொன்னாராமா, நான் பாத்திரம் விளக்க மாட்டேன் அப்படின்னு. ஏய் வாத்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானாமா, அது நேத்து அப்படின்னாராமா. அடா வாத்து அது நேத்து, நான் அப்பாட்ட போய் ஒப்புரவாயிட்டேன், அப்பா என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்துல சொன்னா கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் மனுஷனிடத்திலே உங்களுடைய பலவீனங்களை சில நேரத்திலே சொல்லுவீர்களே, ஆனால் இன்றைக்கு கூட இந்த இடத்துல பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் நடக்குது. உங்களை அப்படியே மிரட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு உங்க வீக்னஸை அவங்களுக்கு நீங்க சொன்னதுனால அதை வச்சு உங்களை மிரட்டுறாங்கல்ல, நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன், இத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை காமிச்சு கொடுத்துருவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உன்னை வந்து என்னமோ உன் பேரை கெடுத்துருவேன்னு சொல்றாங்கல்ல. நான் சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மிரட்டுறான்னு சொல்ற அந்த நபருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு அப்பாட்ட கெஞ்சுங்க, டாடி என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்புட்டேன், நான் வீக்னஸா இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை மன்னிச்சாருன்னா அந்த மனுஷன் யாரும் முன்னாடி உங்களை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதற்காக வல்லவரா இருக்கிறார். அவங்க மிரட்டல்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தவறு செய்யாதவர்கள் உலகத்துல யாருமே இல்லையா? உங்களை மாதிரி வீக்னஸ் இல்லாதவங்க யாருமே இல்லையா? சிலர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது உடனே அவங்க போட்டு உழப்பிட்டே இருக்காங்க. ஐயோ ஐயோ இப்படி ஆயிட்டோமோ, பேர் கெட்டு போயிருமோ, என்ன அவமானப்படுத்திடுவானோ, சொந்தங்களுக்கு முன்னாடி அப்படி பண்ணிடுவானோ, இப்படி பண்ணி. டோன்ட் வரி, நீங்க யோசிக்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளை யோசிக்க வேண்டாம். நடந்தது நடந்துருச்சு, ஓகே ரைட், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இனி அந்த மிரட்டலுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய வீக்னஸை ஏன் மற்றவங்களிடத்துல சொல்லக்கூடாதுன்னா, அதை வைத்து சில நேரத்தில் உங்களை மிரட்டி போடுவார்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க அறிஞ்சுக்கணும். உங்க வீக்னஸை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நடக்கிற ஆபத்தை குறித்து நீங்கள் ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். 42வது வசனத்தை வாசிக்கும் போது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இருந்தால் நீ இப்பொழுது என்னை சிறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாக்கோபு இந்த இடத்துல சொல்றாரு, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் விட்டிருப்பீர், வெறுமையாய் விட்டிருப்பீர். இப்போ இந்த இடத்துல யாக்கோபுனுடைய வீக்னஸ் இல்லைன்னா யாக்கோபுனுடைய பலவீனத்தை குறித்து யாருக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க மாமனாகிய லாபானுக்கு தெரியும். அவருக்கு ஒரே வீக்னஸ் மட்டும்தான். அப்படின்னா அவருடைய இளைய குமாரத்தையே பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். அது தவறா சரியா இதெல்லாம் சொல்லலாம், அவங்க பிடிச்சிருச்சு. எல்லாருக்குமே ஒரு பொதுவாக ஒரு ஆண் பிள்ளையா இருந்தால் ஒரு பெண் பிள்ளையை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது போல இவருக்கு அட்ராக்ஷன் இருந்த உடனே இவர் சொன்னார், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டோன்னா, 7 வருஷம் வேலை செய்கிறேன். ஓகே 7 வருஷம் நான் செய்கிறேன். உடனே அந்த லாபான் அவனை ஏமாத்துறான். தன்னுடைய சின்ன பொண்ணுக்கு பதிலாக பெரிய பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் வழக்கம் இல்லை, பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ண கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 2 பிள்ளையுமே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய். ஸோ அவனுடைய வீக்னஸை அறிந்து கொண்டு மொத்தத்தையும் அவனிடத்துல உறிஞ்சணும்னு நினைக்கிறான். ரொம்ப கவனம், இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய பலவீனம் மற்றவர்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு வருகிற ஆபத்து என்ன தெரியுமா? சில நேரங்களில் உங்களை ஒன்று கூட விடாம மொத்தத்தையுமே உறிஞ்சிடுவாங்க. இதுதான் உலகம், இதுதான் உலகம். மிரட்டி 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 அந்த வீக்னஸை வச்சு எல்லாத்தையுமே எடுக்க பார்ப்பார்கள். இப்போ யாக்கோபு இந்த இடத்துல சொல்றாரு, அவன் மாமனாரை பார்த்தா சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் அல்ல, எங்க பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர்
என்னோடு இராமற் போயிருந்தா, அவர் மட்டும் என் கூட, ஏசப்பா மட்டும் என் கூட இல்லைன்னா, ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைன்னா, நீ மொத்தத்தையும் புடுங்கிட்டு என் பலவீனத்தை சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் புடுங்கிட்டு என்னை வெறுமையா அனுப்பியிருப்பீர். ஆனா என் ஆண்டவர் என் கூட இருந்ததுனால நான் தப்பிச்சேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். பிரதர், இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், சிஸ்டர் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், மகன் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் என்னமோ ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால அது தப்பிச்சேத்து தவிர, உங்க பலவீனத்தை தெரிஞ்ச நிறைய பேர் அதை ஆக்குபை பண்ண பார்த்தாங்க. உங்க பலவீனத்தை தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மொத்தத்தையும் புடுங்கி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனா என்னமோ ஆண்டவர் உங்களுக்கு தப்பிச்சு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நான் சொல்றேன், உங்க வீக்னஸை யார்கிட்டலையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்க ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை எல்லாம் சுருட்டிடுவாங்க, சொத்தை சுருட்டிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனம். கடந்த நாட்கள்லே திருச்சபையில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு நபர் வந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சொல்லும்போது சொன்னாங்க, இந்த ஊரில் ஒரு நாள் கொடிகட்டி பறந்த, பல ஏக்கர் சொத்து, காரு, பெரிய பங்களாடுகள் வாழ்ந்த, ஆனால் இன்னைக்கு என் கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, நான் நிறைய இடத்துல போய் இந்த ஜாதகம் பார்ப்பேன். அதே போல் இந்த வாஸ்து ரொம்ப பார்ப்பேன். நான் ஜாதகம் வாஸ்து பார்ப்பேன். இந்த இரண்டு வீக்னஸை தெரிஞ்ச நபர், நான் வாஸ்து பார்த்த நபர், நான் ஜாதகம் பார்த்த அந்த நபர், உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு தெரிஞ்சு அதை கேட்ட உடனே நான் பயப்படுவேன்னு தெரிஞ்சு என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் எங்கிட்ட சுருட்டிட்டாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஃபாதர். எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் நான் நின்றுட்டு இருக்கிறேன். என் வீக்னஸை தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை நான் சந்தோஷத்தோடலாம் பேசலை, ரொம்ப துக்கத்தோடு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு நான் பேசுகிறேன். மகா, உன் வீக்னஸை தெரிஞ்சுட்டு நிறைய பேர் இன்னைக்கு அப்படி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நிறைய பேர் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு உன் வீக்னஸை நான் சொல்றேன், கேர்ள், சிலருடைய வீக்னஸை தெரிஞ்சுட்டு சில வாலிப பசங்க அவளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண பசங்க இருக்காங்க, சரீரத்தையே நாசம் பண்ண ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப கவனம். சில வீக்னஸ் உங்களுக்குள்ள இருக்கும், ஆனா நீங்க அதை குறிச்சு இது பண்ணிடவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கர்த்தர் சமூகத்துல தான் வைக்கணும். நீங்க யாரிடத்துல ஷேர் பண்ணக்கூடாது. அது ஸ்பெஷலி வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு சொல்றேன், நீங்க உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை நண்பன் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணிடாதீங்க. உங்க வீக்னஸை தெரிகிற நபர் சில நேரத்தில் உங்களுடைய இருக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கிறான். அப்படிப்பட்ட சிக்கலிலே யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் தைரியம் கொள்ளுங்கள். இதுவரையிலும் நீங்கள் ஏமாந்தது போதும், இதுவரையிலும் நீங்கள் விட்டது போதும், இதுவரையிலும் நீங்கள் இழந்தது போதும். ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஒன்றும் பண்ணாது. யாருக்கும் தெரியாம கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீ ஆண்டவருடைய சமூகத்துல விழு, ஆனா மனுஷனுடைய சமூகத்துல மட்டும் விழுந்துடாது. வீக்னஸை சொல்லக்கூடாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்பர் 4, நான்காவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த தங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை இல்லைன்னா அந்த வீக்னஸை ஏன் மற்றவங்களுக்கு முன்பாக சொல்லக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதத்தில் நீங்கள் 30வது வசனத்தை வாசிப்பீர்களானால், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்தை கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். கவனிங்க, அவங்க அப்பா மன்னிச்சிட்டாரு. இப்போ அவனுடைய மூத்த சகோதரன் தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்றான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். அவன் ஏன் தம்பி கிடையாது, உங்க பையன். அதுவும் உங்க பையன் சாதாரணமான பையன் இல்ல, உங்க பணத்தையே எடுத்துக்கொண்டு வேசிகளிடத்திலே அழித்த உம்முடைய பையன். சோ தம்பியினுடைய வீக்னஸ், தம்பியினுடைய அந்த குறைய பலவீனத்தை தெரிஞ்ச அந்த அண்ணன் நம்பர் 4, 4வது என்ன பண்றான் அப்படின்னா, வீக்னஸை தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு பட்டமே சூட்டிட்டான்.
அவ்வளவுதான். அந்த வார்த்தையை சொல்லி 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 சொல்லியே அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். உங்க பையன் வேசிகளிடத்தில், இந்த வார்த்தை ரொம்ப ஒரு கொடூரமான வார்த்தை, கஷ்டமான வார்த்தை. இது அவருடைய சகோதரன் கேட்டிருந்தா எவ்வளவு பலவீனப்பட்டிருப்பார், மனசு சங்கடப்பட்டிருப்பார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்துல நான் சொல்றேன், உங்களுடைய பலவீனத்தை, அப்படி உங்களுடைய வீக்னஸை யாரோ ஒரு நபர் தெரிந்து கொள்ளும் போது சில நேரத்தில் எதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நிறைய பேர் சொல்லி 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 சொல்லியே உங்களை அப்படியே கஷ்டப்படுத்திடுவாங்கங்க. சொல்லி சொல்லியே கஷ்டப்படுத்திடுவாங்க, குத்தி குத்தி காமிப்பாங்க. உங்களை அவங்க ஏளனமா பார்ப்பாங்க, ரொம்ப ஏளனமா பார்ப்பாங்க. நீங்க அப்படியே உடஞ்சு போயிடுவீங்க. அதனாலேயே நிறைய பேர் ஊழியத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, குடும்ப வாழ்க்கையை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே என்னைக்குனாலும் நீ அப்படி பண்ணவன் தானே, அப்படி வீக்னஸ் உள்ளவன் தானே. இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஸோ இனி என்னுடைய வீக்னஸை நான் யாரிடத்திலும் சொல்ல போவதே இல்லை, யாரிடத்திலும் சொல்ல போவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 5, கடைசியாக ஒன்றை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க போறேன். உங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சிட்டாங்கன்னா 5வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை எந்த விதத்திலும் உங்களை மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நீங்கள் அதற்கு மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். மிரியாமும் ஆரோனும், நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எவ்வளவோ ஆண்டவர் உன்னதமான எட்டாத உயரத்தில் அவர்களை கொண்டு போய் உட்கார வச்சாலும், எவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வச்சாலும், ஆனால் மோசையை அவ்வளோ உயரத்தில் ஆண்டவர் வச்சாலும் மிரியாமும் ஆரோனும் மட்டும் நாங்கள் ஏன் உன்னை மதிக்கணும், நாங்கள் ஏன் உன்னை மதிக்கணும்? அவன் இத்தனைக்கும் வீக்னஸ் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உண்மையுள்ளவன். இவங்களா மனசுல தப்பான ஒரு கற்பனையை கொண்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட், உங்களுடைய பலவீனம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நீ இப்படிப்பட்டவன் தானே, உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த வாரம் எங்களுக்காக தான் பாஸ்டர் இந்த வார்த்தை. நான் ரொம்ப நொறுக்கப்பட்டது, என் பலவீனத்தை எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், என்னுடைய வீக்னஸ் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டேன், நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க சொல்றது எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்குது. என்ன அப்படிதான் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படிதான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சுதான் நான் அதை சொன்னேன். நான் உதவி செய்வாங்கன்னு நினைச்சா சொன்னேன், ஆனா அவங்க எனக்கு உதவி செய்யல பாஸ்டர். அதை சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இப்ப எல்லாவற்றையும் நான் இழந்து நான் இருக்கிறேன். சோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, தீர்மானம் மட்டும் எடுங்க. இந்த 3 காரியத்தோட நிறுத்திடாதீங்க. நான் இந்த 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாத இந்த 3 காரியம் மட்டும் இல்ல, நிறைய காரியம் இருக்குது. தேவனே சிலதை மறைத்து வைத்திருக்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியரங்க போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய காரியங்கள் இனி உங்களுக்கு புரியும், அதெல்லாம் ரொம்ப டக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் அமைதியா வைக்கிறத கர்த்தர் முத்திரையை போட்டு வைக்க சொல்றாரு, முத்திரையை போட்டு வைங்க. ஆனா இந்த 3 காரியமும் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம். அதுவும் இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தை நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு. அதனால நீ வச்சு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஓடு, நேரம் ஓடு. கர்த்தருடைய பாதம் உங்களுக்கு இருக்குது, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீர்களா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஒப்பு கொடுக்குற இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் போட்டும் சரி பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஆண்டவர் மறக்கிறவர். கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார் அப்படின்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்த மனிதனின் ஆசீர்வாதத்தை தடுக்கிறவன் யார்? யாருமே தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, இன்னைக்கு ஏளனமா பார்க்கிற எல்லாரும் உங்களை தலையை நிமிர்த்தி பார்க்கிற அளவிற்கு ஆண்டவர் வைப்பார், ஆண்டவர் வைப்பார். அப்ப சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாம கிடந்த ஆண்டவர் உயர்த்திட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 3வது இந்த செக்ஷனோட இந்த செய்தியை நான் முடிக்க போறேன். அதனால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், நீங்கள் வீடுகளில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் முழங்காலே நில்லுங்க. எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே, எஸ்
என் வீக்னஸ் தெரிஞ்சிட்டு மனுஷன் எனக்கு உதவி செய்ய போறதில்லை, எனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் தான். நான் யாரிடத்துலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்பாவிடத்துல சொன்னா போதும். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு அடைக்கலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு அடைக்கலம் நீரே அல்லவோ. ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாருமே எல்லாரும் கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு பேசியிருக்கேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில யாரிடத்திலுமே சொல்லக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, தவறுகள் வரும், மீறுதல்கள் வரும், சில பலவீனங்கள் நமக்குள்ளேயே இருக்கும். நம்ம ஒன்றும் வானத்துல இருந்தெல்லாம் குதிச்சிடல, சில பலவீனங்கள் இருக்கும். ஆனா அந்த பலவீனம் வந்த உடனே போனை போட்டு அவன்கிட்ட பேசலாமா, இவன்கிட்ட பேசலாமா, இவங்க ஆலோசனை கொடுப்பாங்களா, அவங்க ஆலோசனை கொடுப்பாங்களா, இதுல இருந்து ஜெயிக்கிறது எப்படி, அப்படி ஜெயிக்க முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா தான் நடத்துறாரு, ஒவ்வொரு விதமா நடத்துறாரு. எனக்கு ஒரு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒன்றை கர்த்தர் வைக்கிறாரு, இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாய், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் தான் ஆண்டவர் வெற்றி அடைய செய்கிறார். அதனால நீங்க மனுஷனிடத்துல கேட்கிறத முதல்ல நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க மனுஷனிடத்துல கேட்காதீங்க. எதுக்கு மனுஷனிடத்துல கேட்கிறீங்க? உங்க பலவீனத்தை மனுஷனிடத்துல ஏன் சொல்றீங்க? உங்க வீக்னஸை ஏன் மனுஷனிடத்துல போய் சொல்றீங்க? அப்படிப்பட்ட பரிதாபம் உங்களுக்கு தேவையில்லை. பரிதாபப்படுகிறது போல் பரிதாபப்பட்டு நடித்து திரும்ப அதற்கு பிறகு உங்களை அப்படி கஷ்டப்படுத்துறதுக்கா, உங்களுடைய எல்லாத்தையும் புடிங்கிட்டு போறதுக்கா? இந்த சொன்னல 5 காரியங்கள், அந்த 5 காரியத்தின்படி உங்களை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் இதுவரையும் தப்பிச்சு வைக்கிறாரு. உங்களை வெறுமையா அனுப்பியிருப்பாங்க, ஆண்டவர் காப்பாத்திட்டார், பரவாயில்ல. இனி ஒரு முடிவெடுங்க. எதுனாலும் நமக்கு பதில், எதென்றாலும் நமக்கு பதில் மனுஷனே கிடையாது, மனுஷனே கிடையாது. மனுஷனிடத்துல போய் ஒரு தேவனுடைய பிள்ளை நிக்கவே கூடாது, நிக்கவே கூடாது. அது வானத்திலிருந்து குதிச்சவங்களா இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், ஊழியக்காரன் தான், நானும் தேவனுடைய ஊழியக்காரன் தான், தாகத்தோடு ஊழியம் செய்யறேன். இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சமூகத்துல போய் நிக்கிறீங்க, ஊழியக்காரனுடைய சமூகத்துல அவங்க உங்களை ஆசீர்வதிக்கணும், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆனா நீங்க கர்த்தரிடத்துல நிக்கிறதுக்கு பழகுங்க, ஆண்டவரிடத்துல நிக்கிறதுக்கு பழகுங்க. எதனால ஆண்டவரிடத்துல போய் கேளுங்க, ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. மனுஷனை தேடி போகாது, மனுஷனை தேடி போகாதீங்க. அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட உங்களுடைய வீக்னஸை நீங்க சொல்லி இது பண்ணாதீங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அவர் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும், அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். சோ மனுஷனிடத்துல சொல்றதுனால எந்த பிரயோஜனம்? அதான் சொல்லுவாங்கல்ல, சல்லி காசுக்கு பிரயோஜனம். மனுஷனிடத்துல சொல்றதுனால சல்லி காசுக்கு பிரயோஜனம். இப்போ கொடுக்குறீங்களா? கண்களை மூடுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்கள்ட்ட தான்ப்பா நீ எல்லாத்தையும் சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? டி மைனர் ஒரு அறுநோட்டி ஏத்திக்கோ. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்லு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்
எல்லாரும் சேர்ந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லா வேற யாரிடத்தில் ஆண்டவரே சொல்லுவோம். உம்மை எங்களுடைய பலவீனங்களை பார்த்து விட்டு போகிறவர் அல்ல. எங்கள் பலவீனங்களை யாரோ ஒருத்தருக்கு சொல்லி எங்களை காயப்படுத்துகிறவர் அல்ல. எங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழிக்கிறவர் அல்ல. எங்கள் பலவீனங்களை தெரிந்து கொண்டு எங்களுடைய எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. எங்கள் பலவீனத்தில் உம் பலத்தை கொடுக்கிறவர், உங்க பலத்தை கொடுத்து ஓட பண்ணுகிற கர்த்தரப்பா, நிக்க பண்ணுகிற தெய்வம்ப்பா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீங்க எங்களுக்கு போதும். இப்போ இந்த ஆராதனை வேளையில பலவீனப்பட்ட அநேகரை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி. இம்மையிலும் நீரே, மாறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மாறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். அப்பா, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார். சொல்லோ. என் சிநேகமும், என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசை நீரே. என் எல்லாமே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எஸ் ஆண்டவர் பிள்ளையே, இந்த வார்த்தையை ஒரு நாளும் மறக்கவே மறந்துடாது.